நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் முதல் முறையாக சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலின் முடிவுகள் பல காரணிகள் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது. விஜய்க்கு தன்னுடைய பிரபலத்தன்மை, சினிமாவின் மூலம் ஏற்படுத்திய தாக்கம், அவருடைய சுய பிரபலம் என்பது வெகுஜனங்கள் மத்தியிலே அதிகமாக உள்ளது என்பது உண்மையான ஒரு விஷயம். இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் முதலாக இவர் தேர்தலில் தன்னை ஈடுபடுத்துகின்ற இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே பிரபலமானதால் நல்ல வாக்கு ஆதரவு இவருக்கு கிடைக்கும் என்பது என்ற மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவருடைய ரசிகர்கள் அனைவரும் இவருக்கு வாக்களிப்பாரா என்பது ஒரு விசித்திரமான ஒரு கேள்வியாகத்தான் உள்ளது. இந்த ரசிகர்கள் அனைவரும் இவர் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாக அவர்களின் வாக்கை தமிழக வெற்றி கழகம் பெறுமா என்பது ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. நிறைய தலைவர்கள் சொல்றாங்க இவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்ட்டு பல்வேறு வகையான விமர்சனங்களை முன்வைத்து பேசிட்டு இருக்காங்க. யாருக்கு தான் எந்த வேலையில் அனுபவம் உண்டு? பிறக்கும் போதே ஒரு மனிதன் அனுபவசாலியாக பிறந்து விடுவது கிடையாது. வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்துதான் ஒரு மனிதன் முழுமை பெற்ற ஒரு அனுபவசாலியாக வர முடியும், வாழ முடியும் என்பதுதான் நாம் அன்றாட சந்தித்துக் கொண்டிருக்கின்ற செய்திகளில் அறிந்துள்ளோம். அமைப்பின் வலிமை, பார்ட்டி ஸ்ட்ரக்சரல் அண்ட் பூத் லெவல் வேலை செய்யக்கூடிய வலுவான நபர்களை முழுமையாக தேர்தலில் ஈடுபடுத்துகின்ற நபர்களை இவர் நன்கு அறிந்து அவர்களின் கையிலே ஒப்படைப்பதுதான் முக்கியமான தேர்தலை முதல் முறையாக சந்திக்கின்ற விஜய் செய்ய வேண்டிய ஒரு அவசியமான ஒரு நிகழ்வு. இதை அவர் செம்மையாக முயற்சித்து சரியான நபர்களை பூத்திலோ அமைப்பின் முறையிலோ சரியான நபரை தேர்ந்தெடுத்து அந்த களத்திலே இறக்கிவிட்டால் இவரின் வாக்குகள் சிதறாத வண்ணம் தமிழக வெற்றி கழகத்திற்கு சேரும் என்பதும் ஒரு கருத்து. இளைஞரின் ஆதரவு விஜய்க்கு உள்ளது என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவர் பேசுகின்ற நடைமுறையில் பிரச்சனைகளை, குறிப்பாக சமூக நீதி, கல்வி, வேலை வாய்ப்பு திட்டங்கள் இவைகள் அனைத்தையும் நன்கு மக்களுக்கு புரிகின்ற வண்ணம் பேசினால் மக்கள் அனைவரும் விஜயை உற்று நோக்குகின்ற ஒரு பார்வையை தமிழக வெற்றி கழகம் பெறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. மக்களின் பிரச்சனைகளை அன்றாட ஆராய்ந்து அவர்களுக்கு தேவையானவைகளை தேர்தல் அறிக்கையாக கொடுத்தாலோ அல்லது மேடையில் பேசும்பொழுது அந்த பிரச்சனைகளுக்கான விளக்கத்தை மக்கள் முன்னால் பேசினாலோ விஜய்க்கு மென்மேலும் பொதுமக்களின் பார்வை விஜயை ஈர்க்கப்படும் என்பதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. இதை நன்கு விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் கூட்டணி அரசியல் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேர்தலில் கூட்டணி என்பது ஒரு பிரச்சனை தான், தொன்று வருகின்ற ஒரு வழித்தோன்றல் தான். இருந்தாலும் இவர் தற்போது கூட்டணி அரசியல் வேண்டாம் என்று தனியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பெரிய வெற்றியை பெறுவது மிகவும் கஷ்டப்பட்டு பெற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். நிறைய வாக்குகள் வித்தியாசம் இவர் பெற்றிருந்தாலும் இவரின் வெற்றி இடங்கள் சற்று குறைவாகவே தான் காணப்படும். சில கட்சிகளின் ஆதரவை தேர்தலுக்கு முன்பு இவர்களுக்கு சாதகமாக சில கட்சிகள் பேசினால் இவர் அதை ஏற்றுக்கொண்டு மக்களை சந்தித்தாலும் இவருக்கு அதிக பலம் ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எது எப்படி இருந்தாலும் விஜயின் களம் சிறப்பாகவே இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என்பதில் இந்த பதிவுகள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.